திருச்செந்தூர் தொகுதியில் தொடர்ந்து 7வது முறையாக போட்டியிடும் திமுக வேட்பாளரும் அமைச்சருமான அனிதா ராதாகிருஷ்ணன் ஆழ்வார் திருநகரிக்கு உட்பட்ட பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். இல்லத்தரசிகளுக்கு 8000 ரூபாய் கூப்பன் என்ற திமுகவின் தேர்தல் வாக்குறுதியை சொல்லி தாய்மார்களிடம் அவர் வாக்கு சேகரித்தார். தேர்தல் வாக்குறுதியாக ஒவ்வொரு ரேஷன் கடை வைத்திருக்கின்றவர்களுக்கும் 8000 ரூபாய்க்கான ஒரு கூப்பனை கொடுத்து அந்த கூப்பனை எடுத்துக்கொண்டு கடைகளுக்கு செல்கின்ற பொழுது அவர்கள் வேண்டும் என்று சொல்கின்ற மிக்சியாக இருந்தாலும் சரி, கிரைண்டராக இருந்தாலும் சரி, அதுபோல பிரிட்ஜாக இருந்தாலும் சரி, எதை விரும்புகின்றார்களோ அதை வாங்கிக் கொள்ளலாம் என்ற வகையில் மாதம் இந்த பெண்களுக்கு ரேஷன் கார்டுக்கு ஒரு 8000 ரூபாய் பயன்படுகின்ற வகையில் ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கின்ற முதலமைச்சர், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இன்னும் முதலமைச்சரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பல்வேறு வகையிலே பள்ளியிலே படித்து காலை செல்கின்ற பெண்களுக்கும் 1000 ரூபாய் கொடுத்ததை இன்றைக்கு 1500 உயர்த்துவேன் என்ற வகையிலே அறிவித்திருக்கின்றார்கள். அதுபோல பள்ளி மாணவர்களுக்கும் அந்த பயனை அடைகின்ற வகையிலே திட்டத்தை அறிவித்திருக்கின்றார்கள். அந்த வகையில எல்லாரும் படிக்க வேண்டும், கல்வியில உயர வேண்டும் என்று நினைக்கின்ற முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கி வருகிறார்.